Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேம், நான் உங்ககிட்ட வரேன். அரசு பணியிடங்களை நிரப்பாததுக்கு காரணம் நிதிச்சுமை தான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த கருத்தில் ஏதாவது நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதாவது நிர்வாக திறன் இல்ல அப்படின்னு தான் நாம குறிப்பிடணுமே தவிர நிதிச்சுமையை காரணமா காட்ட முடியாது. இவர்கள் 3.5 ஆண்டுகளாக செய்ய முடியல அப்படின்னு சொன்னா எப்ப செய்வாங்க? முறையாக செய்வதற்கு உங்களுக்கு என்ன 300 வருடமா வேணும்? அப்புறம் எதற்கு நீங்க 2021 தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் குறிப்பிடணும்? நீங்க இதுக்கு பேசாம இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் நாங்க செய்து முடிப்போம் ஒருவரை கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைன்னு போட்டுருக்கலாம்ல. நீங்க எந்த அடிப்படையில நீங்க ஒரு தினுசா பொய்களை கூறி விதவிதமான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அரசு ஊழியர்களை ஏமாற்றி இந்த தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய பணியாட்களை ஏமாற்றி நீங்க வாக்குகளை வாங்கிருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல துறை வாரியாக பாதிப்பு. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ரசிகர் மன்ற தலைவர் யாரு? உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சரா வச்சிருக்கீங்க. அவரோட இடத்துல இன்னைக்கு அந்த அமைச்சர்கள் வீட்டு குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடமா இருந்தா இது மாதிரி இருக்குமா? அரசு பள்ளிகள்ல உங்க பிள்ளைங்க படிச்சா ஒரே ஒரு ஆசிரியரோட அல்லது தலைமை ஆசிரியரே இல்லாம கிட்டத்தட்ட 4500 பள்ளிகள் நடக்குதுங்கிறத நம்ம கேள்விப்படும் போது இங்க எளிய மக்களுக்கான கல்வி கிடைப்பது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. அப்ப எளியவர்கள் விளிம்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு சௌகரியம் இல்லை. இதே பழங்குடியின பள்ளிகள்லயும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்ய சொல்லி அந்த கூட்டமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. உடனடியாக திமுக என்ன செய்தது? அவர்களை எல்லாம் இடைக்காலமா நீக்கிட்டு அவங்க மேல ஆட்சி எடுக்கிறாங்களே தவிர இந்த பணியாட்களை நிரந்தரம் செய்யணும், பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணுங்கிறத நினைக்கல. அன்பை நாகேஷ் போய் நேரடியா போய் ஏபிசிடி சொல்லி தர மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. இந்த விளம்பரத்தை முதல் நிறுத்தணும். முதல்ல ஆக்கப்பூர்வமாக பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவது எப்படி, அந்த பிள்ளைகளோட கல்வித்திறனை வளர்ப்பது எப்படின்னு பாக்குறதை விட்டுட்டு உங்களுடைய திட்டங்களுக்கு பெயரையும் நீங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று விளம்பரப்படுத்துறதை நிறுத்திடணும். ராஜேஸ்வரி மேம், இப்போ இந்த காலி பணியிடங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்காங்க. தினம் பயிற்சி வகுப்புகளுக்கு போறாங்க. அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? அந்த பயிற்சி வகுப்புகள் பல்வேறு கனவுகளோட இரவு பகலாக கண்பிடித்து தன்னுடைய முழு நேரத்தையுமே எப்படியாவது நாம ஒரு அரசு ஊழியராக ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில ஒரு வாழ்நாள்ல ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. அன்றாடம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு யார் வராதா, நாளைக்கு வராதா, தேர்வு எழுத மாட்டோமா, அல்லது தேர்வு எழுதி காத்திருக்கவங்களுக்கு பட்டியல பெயர் வராதா, பணி நிமித்தம் சென்றுவாங்களா, இது மாதிரி பல இடங்கள்ல பல்வேறு கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, உயிரை கொடுத்து அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க இன்றைக்கு காத்து கிடக்குறாங்க. நான் முதல்ல இந்த துறை வாரியா சொல்லிடுவேன். மருத்துவத்துறை எடுத்துங்க. மருத்துவத்துறையை மாசவர்கள் உண்மையா சொல்றேன், இந்த ஓடுறது, ஜாக்கிங் பண்றேன், வாக்கிங் பண்றேன், இந்த விளம்பரங்களை நிறுத்திட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு முதல்ல மருத்துவர் அந்த மகப்பேரை பாக்குறாங்களா அத சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை மருத்துவமனைகள்ல கர்ப்பிணியாக வரக்கூடியவருக்கு செவிலியர் மட்டும்தான் இன்னைக்கு மகப்பேரை பார்த்துட்டு இருக்காங்க. இதே உங்க வீட்டு பிள்ளைகளா இருந்தா நீங்க அங்க வலிக்கிறீங்களா? அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களா ஒரு அசால்ட்டா அவங்க நடைமுறையில பார்க்கும்போது வலிக்கிறா இருக்கு. அவர்களை ஒரு மனிதனாக கூட கரும்புவது கிடையாது. பேசுறதுல இருந்து நடத்துறதுல இருந்து அவர்கள் நடத்துறதுல இருந்து எல்லாமே இழிவாக போய்கிட்டு இருக்கு. ஒரு உயிருக்கு மரியாதையே கிடையாது. இந்த 3 ஆண்டு கால ஆட்சிகளை நம்ம நிறைய பார்க்கிறோம். கர்ப்ப காலத்துல பெண்கள் படக்கூடிய அவதி மற்றும் மகப்பேறு நேரத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் இறந்து போறது, இதையெல்லாம் இவர்கள் ஆட்சியில நாம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மக்கள் இவ்வளவு கஷ்டப்படும் போது அரசு அதிலிருந்து நம்ம இந்த நிலைமையை மாற்றணும்னு யோசிக்கணும்ல. ஏன் இவங்க யோசிக்க மறுக்கிறாங்க? யோசிக்க மறுக்கிறாங்கன்னா இவர்களுக்கு திறன் இல்லை. அரசுடைய வருமானத்தை நேர்மையான முறையில எங்கேயாவது நம்ம அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணுங்க. அதுதான் ஒரு நல்ல அரசு. அந்த வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கல. இவர்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு வருமானம், டாஸ்மாக் வருமானம் மட்டும்தான். அதுல கள்ளத்தன வருமானம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு மாமூல் போகுது. இதுதான். இதை தவிர்த்து இவர்களுக்கு முழுமையாக ஒரு கனிம வளத்தை நம்ம மேம்படுத்துவோம், தமிழ்நாட்டோட வருமானத்தை அதிகப்படுத்துவோம், அல்லது வேறு விதமாக நிறைய யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லா குழுக்களையும் விட்டுட்டு ஒரே ஒரு குழு, பொருளாதார குழுன்னு நியமிச்சு அந்த குழுல அதிக கவனம் செலுத்தி தமிழ்நாட்டோட வருமானத்தை உயர்த்தினாதான் இங்க இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியும். இன்றைக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிதிநிலை, இந்த நிதிநிலை பின்னாடி இருக்கு. இந்த நிதிநிலையில எங்களால முடியலன்னு சொல்றாங்க. ஆனா முடியும் அப்படிங்கிற இடத்துல இந்த முயற்சி எடுக்கிறதுக்கான திறன் இல்லை. அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்வது போல பொம்மை முதல்வர் இவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சம்பளம் இது மிக முக்கியமானது. ஏன்னா மின்துறை ஊழியர்லங்க ஒரு ஒயர்மேனும் ஒரு ஹெல்பரும் சேர்ந்து 20 டிரான்ஸ்பார்மர்களை தான் மேனேஜ் பண்ண முடியும், நிர்வகிக்க முடியும். ஆனால் இன்று 80 டிரான்ஸ்பார்மர்களை அவங்க பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது என்ன ஆகுதோ
மின் ஊழியர்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களும் தவறு செய்து உயிரிழப்புக்கான வாய்ப்பை அதிகரிச்சிடும். ஏன்னா மன அழுத்தம் இன்னைக்கு வந்து மின்தடை அதிகமாயிடுச்சு. பொதுமக்கள் மத்தியில மின்தடை பிரச்சனை பெரிய பிரச்சனையா உதாரணமாயிட்டு. எந்த இடத்துல நீங்க ஊழியர்களை நிரப்பணுமோ அந்த இடத்துல முக்கியமான ஊழியர்களை நிரப்பி மின் ஊழியர்களோட உயிரை காப்பாற்றணுமா இல்லையா? அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான துறை காவல்துறை. காவல்துறைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து அவர்களுடைய வேலை கொள்கையை நீங்க அதிகப்படுத்தி இன்னைக்கு நிறைய இடத்துல அதிக பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். அடுத்தபடியாக போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில 500 பேருந்துகளை இயக்கப்படாம இருக்க ஒரு மாநகரத்துலன்னா எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப மக்கள், எளிய மக்களும் விளிம்புநிலை மக்களும் தமிழகத்துல வாழ்வதற்கு ஒரு சிறந்த சூழ்நிலை இல்ல, சிறந்த சூழ்நிலையே இல்ல. அதுதான் உண்மை. இதற்கு முழு முதல் காரணமாக அவங்க குடும்ப ஆட்சி இருக்கு பாருங்க. அவர்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும், இதெல்லாம் முதல்வர் பாக்குறாரு. தன் பிள்ளையோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், ரசிகர் மன்றம் வச்சு தலைவரா இருக்காரு. இப்படி இவங்க மேலாம் கரிசனை இருக்கே தவிர மக்கள் மேல எந்த விதமான கரிசனையுமே இல்லைங்க. இப்போ இத்தனை துறைகள் வந்து செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலி பணியிடங்கள் தான். அரசுல இந்த காலி பணியிடங்கள் இருக்கிறதால தான் அரசு இயந்திரம் செயல்படாமல் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான சூழல்ல முதல்வரால் எப்படி இந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ண முடியும்? அப்போ அவர் எல்லாரும் சொல்ற மாதிரி செயல்படாத ஒரு முதல்வராக தான் இருக்கிறாரா? நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறத அவர் மேடையிலேயே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா நைட்டு தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு மேடையிலேயே முதல்வர் சொல்றாரு. அப்படிங்கும் போது அவருடைய நிர்வாக திறமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். கட்டுப்படுத்த முடியல. அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களையோ அல்லது கவுன்சிலரையோ யாரையும் ஒரு அடிப்படை உறுப்பினரை கூட முதல்வரால கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது இந்த நிர்வாகம் அப்படிங்கிற இடம் ஒரு பூஜ்யமாகத்தான் இருக்கு முதல்வரை பொறுத்தளவுல. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க பள்ளிகள்ல இன்னைக்கு சாதி சண்டை நடக்குதுன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. மிக மிக முக்கியமான காரணம் யாருன்னு நான் சொல்ல விரும்புறேன். திமுக தான் காரணம். என்னைக்கு திமுக ஆட்சி வந்ததோ அன்றிலிருந்தே தரத்துல அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் மத்தியில, அதாவது திமுக காரங்க மத்தியில வச்சுக்கீங்க, சாதி வாரியாகவே மக்களை அணுகுவது. நீ எசிதானமான சொல்லி மேடையில பேசுறதா இருக்கட்டும், கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லா இடத்திலுமே களத்துல அவர்கள் சாதி பாகுபாட்டை வளர்க்கும் போது மாணவர்களுக்கு அது ஒரு சேர்ந்திருக்கும். இப்ப அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா எல்லாரும் சமங்கிற மாதிரி ஒரு நல்ல ஆட்சி இருக்குங்க. எல்லா பிரிவினையும் இருக்காது, பாகுபாடு இருக்காது. இந்த அளவுக்கு சாதிய பாகுபாடு இருக்கவே இருக்காது. ஆனா இன்றைக்கு இது ஒரு வெறியாக சாதி பற்று வேற, சாதி வெறி வேற. இன்னைக்கு சாதி வெறியை கூட்டக்கூடிய விதமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இருக்குன்னா அதற்கு காரணம் திமுக தான். அவர்கள் நடந்து கொள்வது மாணவர்களுக்குள்ள சென்று இது பள்ளி வரைக்கும் சென்று பள்ளிகள்லயும் ஆசிரியர்களும் இல்ல அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து இன்னைக்கு அருவாள் வெட்டு கத்தி குத்துன்னு இது மாதிரி நடந்துருக்கு. மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இந்த முதல்வருக்கு நிர்வாகம் செய்ய தெரியல அப்படின்னா, அப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி அவர் பொம்மை போலதான் செயல்படுறாரா என்ன? நிச்சயமாக எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதாவது நாட்டுலங்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் பயன்படுத்தக்கூடிய துறைகள் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அந்த துறை மூலமாக அவங்க எந்த அளவுக்கு சிறப்பான முறையில பயன் அடைகிறாங்கன்னு எடுத்துக்கணும். இதனை அடிப்படையாக வைத்துதான் ஒரு முதல்வர் செயல்படணுமே தவிர கூட உள்ளவங்க சொல்றது அப்படியா நாடு நல்லா இருக்கா, சரி சரி நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, நம்பர் 1 முதல்வர் நான் தான் நம்பர் 1 முதல்வர்னு அவரே சொல்லிக்கிறது, என்னுடைய மகன் மிக சிறந்தவர், சூப்பரானவர், சூப்பர் அமைச்சர் அப்படின்னு அவரே பட்டம் கொடுத்துக்குவது, இதையெல்லாம் விட்டுட்டு வந்து ஏழைக்கு ரோட்ல வந்து நின்று பாருங்க, மக்களுடைய நிலை என்னன்னு பாருங்க, உங்க பேருந்தோட லட்சணத்தை பாருங்க. ஒரு பேருக்கு கூட நம்ம ஒழுங்கா இல்லை, எல்லா பேருந்துக்கும் பழுதடைந்து இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு உங்களால முடியல. இல்ல முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொன்னா அதை கூட முதலமைச்சர் கவனிக்காம இருப்பாரு. அவருக்கு தெரியலங்க. அதத்தான் சொல்றேன். அவருக்கு ஒரு திறமை இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய வார்த்தையாக பொதுவெளியில பரவிடும். திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் சொல்றேன். இன்னும் அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு 8 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. இவர்களுக்கு நீங்க முதல்வரா இருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு எல்லாரும் பற்றியுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா உங்களுக்கு உங்க துறையில உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களை பத்தியே தெரியலன்னா மற்றவர்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு வந்து நான் வேற எதுவும் நம்ம கடினமா பேச முடியாதுங்க. ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கோபம் அரசியல் எனக்குள்ள இருக்கு. அந்த அரசியலத்தை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே உங்கள் மேலதான் ஒரு கோபம் வருகிறது. நீங்க முதல்வர் பதவியை எடுத்துக்கிட்டு போட்டோவுக்கும் விளம்பரத்துக்கும் டிவிக்கும் இதற்குமாகத்தான் நீங்க பயன்படுத்துவீங்களே தவிர உண்மையாகவே மக்களுக்காக செயல்படவில்லை. இதுதான் ரிப்போர்ட். பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா மேம், உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க மேம்.
அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகாவது கொஞ்சம் ஆட்சி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எந்த முயற்சியுமே இல்ல. இதனால பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் வந்து அதாவது கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க குறுக்க வழியில வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து 1000 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றதை நிறுத்திட்டு அடிப்படை வசதிகளை தேடி கொடுங்க. இதற்கு நீங்க கல்வி கடனை ரத்து செஞ்சிருக்கலாம். பழைய ஓய்வு திட்டம் பொறுப்பேற்று அதை செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு மின் ஊழியருக்கு இறந்து போனாங்க, அவங்க குடும்பத்துக்கான சலுகைகள் கிடைக்கல. மேம் இப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டோம்னு சொன்னா இல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டோம்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை வராது இல்லையா? அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதான. நிச்சயமாக நீங்க சொல்றது மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டா அவர்களுடைய தரமே உயர்த்திடும். அவங்க வந்து விளிம்பிலேயே ஒரு நட்சத்திர வர்க்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை விரும்பல. அவர்களை எப்போதுமே கீழே வச்சுப்படும். அந்த 1000 ரூபாய்க்கு ஏறக்கூடியவர்களாகவே கைவிட்டால்தான் நாம் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறத திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக மக்கள் உணர்வாங்க. ஒட்டுமொத்தமாக மக்களின் வரிப்பணத்தை தான் எடுத்து இவங்க இதையெல்லாம் கூட செய்யறாங்க. நாங்க என்ன சொல்றோம், நல்ல ஆட்சியை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறோம். அதை கொடுக்க உங்களால முடியல. மற்றபடி எல்லாமே நீங்க 2026 அகல பாதாளத்துக்கு திமுக தள்ளப்படும். நிச்சயமாக அதிமுக கட்சிகள் கூட்டணி அதுதான் நோக்குகிறோம். மேம் முதல்வர் செயல்படுகிறாரா இல்ல பொம்மை போலதான் இருக்கிறாரா உங்களுடைய ஒரே வரியில? கண்டிப்பாக பொம்மை போலதான் இருக்கிறாருங்க. அவரை மாத்தணும். அவர் மாறணுங்கிறதுக்காக தான் நாம இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி மூலமாக கூட இவ்வளவு அழுத்தமாக குரல் கொடுக்கிறோம். ஏன்னா இது சரியான நிலைப்பாடு இல்ல. மக்கள் பாவம் பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து உங்கள் பொம்மை நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு மனித நிலைக்கு மாறி வாருங்கள்னு நாங்க அழைப்பு கொடுக்கிறோம். நன்றி மேம். நன்றி.